அண்ணா, பாவத்தை போக்கும் பரமனின் பிரசாதம் திருநீர். திருநீர் பகுத்தறிவுலகை படிகளத்தில் புதைத்ததற்கு கொண்டாடும் பண்டிகையின் பரிசா பரதேசிகளுக்கு வேண்டிய சாம்பல் இந்த புலியேசிக்கல்ல. முடிசார்ந்த மன்னரும் முடிவில் பிடிசாமல் தான் அண்ணா. நீங்கள் மகுடம் பெற்றது இதன் மகத்துவத்தால் இல்லை, மன்னன் மகன் என்ற காரணத்தால். உங்கள் வெற்றிக்கு காரணம் என் வாழும் வீரமும் இந்நாட்டிற்கு பேரும் புகழும் தந்தது என் தோல்வலியும் பகுத்தறிவும். அண்ணா, அறிவித்தந்த ஆண்டவனிடத்தில் அலட்சியம் வேண்டாம். இன்று அவன் சதுர்த்தியை வையகமே கொண்டாட தாங்கள் மட்டும் வெறுப்பதா? வாழ்த்த வேண்டுமா? என் மனைவி பிழைக்க நான் கட்டிய கோவில்களும் வெட்டிய குளங்களும் இத்தனை தானம் செய்தேன், தவம் செய்தேன். பிழைத்தாளா? இதே சதுர்த்தி என்றுதான் என் பைங்கிழி பறந்தாள். துக்கம் கொண்டாட வேண்டிய நாளில் என் கட்டளை மீறி கொண்டாட்டமா? ராத்திரியினால் பிழைக்கவில்லை என்பதற்காகவா இந்த பிதற்றல்? நடப்பதெல்லாம் நன்மைக்கு. ஆம், உங்கள் நன்மைக்கு. புழு மாண்டால் அதன் பட்டுக்கூடு தனக்கு பயன்படும். அண்ணி ஒழிந்தாள், அவள் மீது அளவற்ற ஆசை வைத்துள்ள அண்ணனும் ஒழிவான். அரசாங்கம் தன்னை அடைந்தே தீரும் என்ற பேராசை. அதற்கென்றே நடத்துகிறேன் இந்த பூஜை. கத்தல் கேட்டாத குற்றச்சாட்டு. இது வீண் பழி. என் ஆணை அவமதிப்பது பெரும் பழி. புலிகேசி நீ புலியாக நேரிடும். உயிர் தானே போகும். என்ன துணிவு? நீ பேசுவது மன்னனுடன். மன்னனாகிய அண்ணனுக்கு மதி வேண்டும் என்றே மன்றாடுகிறேன். எனக்கா மதி வேண்டும்? புகழுடன் போராடத் துணிந்தாய், வேங்கையுடன் விளையாடுகிறாய். உன் அகந்தைக்கு உன்னை நாடு கடத்தி விட்டால் கண்ணினுள் தேரையை காக்கும் கர்த்தன் என்னையும் காப்பாற்றுவான். ஒரு உயிரை காப்பாற்ற சக்தியற்ற கடவுளா உலகத்தையும் உன்னையும் காப்பாற்றும்? அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். உனக்கு சரியான தண்டனை தேச பிரசம்.